ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு யுவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பற்றி ப்ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் மேட்ச் நம்பர் 31, சன்ரைசர்ஸ் டேக்கிங் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்துட்டு காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குண்டூர் காரம் அங்கே பயங்கரமான ஃபார்ம் பண்ணிட்டாங்க போன மேட்ச்சு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு தே ஆர் அது பேக் ஒரு டு ஃபார்ம். மனுஷன் இருக்காங்க. கில்லர் மில்லர் வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு லைக் நல்லா ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. அண்ட் இனிஷியல் தாட்ஸ் கியூடா. ஹாய் ஹலோ எவ்ரிவன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போகணும்னா போகலாம் அப்படி. ஓகே. ஸோ உனக்கு வந்துட்டு இனிஷியல் தாட்ஸ் வேற வேற ஏதாச்சும் இருக்கா? என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம்? சரி, ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஸோ செக்மெண்டா அப்படியே போயிடலாம். கரெக்ட் தான். ஸோ ஓகே. ஸோ இனிஷியல் தாட்ஸ் இதோட முடிஞ்சது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் பிட்ச் பத்தி வருவோம். ஸோ இந்த இந்த எப்படி சொல்ற? ஆக்சுவலா ஹைதராபாத் பிட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு தாரோட குத்துருவானுங்களே. நீங்க போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தார் ரோட நான் பார்த்ததே இல்லை. தார் ரோடு கூட கிடையாது, இது வந்து புல்தர ரோடுன்னு கூட வைக்கலாம் அது பேர். அந்த மாதிரி இருந்துச்சு. கிராஸ் ம், கவர்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ ம், ஃபிளாட் ட்ராக்கு. பரம பாட்டா மாதிரி இருந்தது. உங்களுக்கு அதே ம். ஹைவே பிட்ச் தான் இருக்கும். ம். கரெக்ட்டு தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா சன்ரைசர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல அவங்க நெனச்ச மாரி. ச நல்ல சிஎஸ்கே போலிங் பை சிஎஸ்கே ஆ தான். சிஎஸ்கே ரெஸ்ட்ரிக்டட் தெம் வெல். ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு லைக் அதோட கம்மியா லைக் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு என்னமோ அது பத்தாதான்னு தோணுது இந்த மேட்ச்க்கு. ஸோ கியூடா. ஸோ வந்து இந்த இந்த மேட்ச்ல உங்களோட பிரெடிக்ஷன் எவ்வளோ எவ்வளோ அடிச்சா லைக் பேட்டிங் சைடு ஜெயிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிற நீ? ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து 205. 205. ஓகே. 205 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், ஓகேவா? ம், ம். 205 அடிச்சீங்கன்னா நீங்க 50% வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. 50 தான். 250 ம், 215 மேல 215 அடிச்சீங்கன்னா 70. ம், 225 அடிச்சீங்கன்னா கன்ஃபார்மா 99% நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ம். பிரிப்பேன் இதை. ஓகே. ஸோ ஆக்சுவலா நீ நீ சொன்ன பாயிண்ட் வந்துட்டு ஆக்சுவலா வேலிடா தோணுது எனக்கு என்னமோ. ஏன்னா, ஒன்ஸ் எஸ்ஆர்எச் வந்து அவ்ளோ போஸ்ட் பண்ணாங்க அப்டின்னா, டிசிக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா, அவங்க வந்துட்டு இந்த மாரி கேம்ஸ் வந்துட்டு லைக் 180, 190னா தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா கம்ஃபர்டபுளா தட்டி இருக்கும். தட்டி ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 210 மேலலாம் போயிடுச்சுனாலே ஒரு ஒரு எப்படி சொல்றது? யாராவது ஒருத்தர் வந்துட்டு லைக் கடைசி வரைக்கும் கொண்டு போணுன்ற மாரி தான் ஆடணும். அது வந்துட்டு டிசி கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த இன்னும் தே டிட்ன்ட் பூட்ஸ் ஃபைண்ட் இல்ல. தட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் லைனப். அண்ட் இதே வந்துட்டு டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலுமே அந்த ஸ்கோர் போதும்னு நினைக்கிறியா நீ? எஸ்ஆர்எச்க்கு? கண்டிப்பா போதும், கண்டிப்பா போதும். ம், ம், ம். அபிஷேக் சர்மாலாம் பார்த்தா பயமா இல்லையா உனக்கு? ஏன்டா அபிஷேக் அந்த சர்மா டி போட்டா நான் அ, எப்படி அடிச்சது மேட்ரு கிடையாது. ம். கடைசியில வந்து எப்படி சொல்றது? அவர அவர அடிச்சுமே 175 தான் அவங்க அடிச்சாங்க. அதுதான் நான் சொல்றேன். பட் ஆனா அது அது குட் பவுலிங் லைனப்ல அது. லைக் குட் பவுலிங்ல அது. கம்பேக் சரியான பவுலிங் அது. டிசியும் ஆக்சுவலா நீங்க பேட்டிங் தான் வீக்கே தவிர, பவுலிங் லைனப் வந்து சிஎஸ்கே ரன்னிங் பவுலிங் லைனப்போட பெட்டர் பவுலிங் லைனப் தான் நான் ம், பார்ப்பேன். ம், ம். ஸோ கரெக்ட்டு. வந்து ம். அதனால தான் சொல்றேன். அவங்க கன்ஃபார்மா அவங்க அடிச்சா அவங்களாலயும் அத வந்து கன்ஃபார்மா டிஃபெண்ட் பண்ண முடியும். ம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேயிங் 11 போவோம். ஸோ நீ பிளேயிங் 11ல வந்துட்டு 2 சைட்ல இருந்தும் ஏதாச்சும் சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறியா? எய்தர் எஸ்ஆர்எச் ஆர் ஃப்ரம் டிசி. இல்ல, எஸ்ஆர்எச் ஆக்சுவலி வந்து அவங்க இப்ப தான் கரெக்ட்டான காம்பினேஷன் ஆடுறாங்க. ஸோ அதே ம். காம்பினேஷனா போவாங்க. மேபி வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுறாங்க. அத ம். தப்பா சொல்ல மாட்டேன். லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுறதே எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான். அவரோடயே போங்க. இதே பிளேயிங் லெவல் தான் ஸ்டக் ஆயிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். லேம் லிவிங்ஸ்டோன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு என்னமோ போன மேட்ச் அவங்க தில்ஷன் மதுஷனுக்கு எடுத்திருந்தா இன்னும் ஒரு எஃபெக்டிவா இருந்திருப்பான்னு தோணுது. சிஎஸ்கே வில்சன் பேட்டிங் மதுசங்கா லைனப்க்கு. இன்னும் வந்துட்டாரா அவரு முதல்ல? போன மேட்ச் அவர் இம்பாக்ட் சப்பா தான் இருந்தாரு அவரு. அவர் பதிலா லிவிங்ஸ்டன கொண்டு வந்தாங்க. அப்படியா? அப்ப தில்ஷன் மதுசங்கா கொண்டு வந்துட்டாங்கன்னா, இன்னும் உங்க பவுலிங் லைனப் ஸ்ட்ராங் ஆக ம். வாய்ப்பு இருக்கு. அதுதான். ஆனா தில்ஷன் மதுசங்கா நல்ல பவுலர் தான். ஐபிஎல் ம். இப்ப தான் ஆட போறாரு. அதே மாரி அவரும் இன்ஜூரில இருந்து தான் வராரு. எப்படி போடுவாருன்னு தெரியல. ஆனா இஸ் ஜென்யூன் ம். விக்கெட் டேக்கர் ஆன் ஸ்விங். ம். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்எஸ்க்கு வந்துட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இல்ல. ஓப்பனிங் போட்டு அந்த லைக் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் நல்ல நல்ல ஒரு அடிஷனா இருப்பாரு ஆ கொண்டு வந்தாங்கன்னா. அவர் வந்துட்டு இஷான் மலிங்காவ வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து டெட் பவுலிங் தான் போடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தில்ஷன் மர்ஷுக லைக் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு. எக்ஸலன்ட் பவுலர் லிவிங்ஸ்டன் தான் அவரு. பதிலா. ஓகே. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா?
டெல்லி கேபிட்டல்ஸ சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா. இந்த ம். ஆக்யூப் நபிதார் ஆடுறாங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல பிளேயர் தான். இப்பதான் அவரு ம். ஜெயிச்சு குடுத்துருக்காரு டோர்னமெண்ட்லாம் ம். அவரு டொமஸ்டிக் சீசனுக்கு. இருந்தாலும் வந்து அவர் வந்து இன்னும் இந்த அளவு ம். லெவல்ல இன்னும் ஆடுற அளவுக்கு அவருக்கு இது இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னும் ம். கொஞ்சம் ஸ்கில் செட்லாம் அவருக்கு இவங்க எடுத்துட்டாங்க. எடுத்த தப்பே கிடையாது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கான்ஃபிடன்ஸ் குடுத்து அவர ஆட வைக்கணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன தெரியுமா, விப்ராஸ் நீங்க அவங்க ஆடியே ஆவணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்யூப் நபிதார் ஆடுறதுனால அவங்க பேட்டிங் லைன் ரொம்ப தின்னா தெரியுது ஆக்சுவலா. அந்த ம். சீக்கிரமா அந்த டைலர்ஸ் வந்துடுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க ம். விப்ராஸ் நீங்க ஆடுனீங்கன்னா, உங்க பேட்டிங் இன்னும் வந்து பேலன்ஸும் கிடைக்கும். இன்னும் ம். ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும். நீங்க ஆனா இப்ப யோசிச்சு ம். பாருங்களேன். பதும் நிசங்கா, கேஎல் ராகுல் ஓப்பனிங். ம். அதே மாரி நம்பர் 3ல போனவாட்டி மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. கருணாகர் அனுப்பிச்சு. ஹோம் கிரவுண்டுன்னு ம். சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அது வந்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு ம். செஞ்சு நீங்க சம்மீர் ரிஸ்வி ஆடுறீங்களா? ஆடுங்க. 3ல இந்த ம். சம்மீர் ரிஸ்வியே ஆடுங்க. ம். அசுதோஷ் சர்மாவும் இம்பாக்ட்ல ஆடுங்க. அக்யூப் நபிதார வெளில உட்கார வச்சுட்டு, யுவராஜ் சிங்க ஆடுங்க. இப்படி ஆடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிசி ரொம்ப பேலன்ஸ் சைடா இருக்கும். டேஞ்சரஸ் சைடாவும் மாற நெறைய வாய்ப்பு இருக்கு. ம். 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 ஸோ ஆக்சுவலா அவனோட பிளேயிங் லெவல் வந்துட்டு லைக் லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது நீ வந்துட்டு ஆ கருண் நாயர் பதிலா அசுதோஷ் சர்மாவ கொண்டு வருவ இம்பாக்ட்டா. அண்ட் தென் அக்யூப் நபி பதிலா நீ வந்துட்டு விப்ராசியம் கொண்டு வருவ. ஸோ இதான் உன் ஆமா, பிளேயிங் லெவல். கண்டிப்பா. ம். 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 ஏன்னா நீங்க ஓகே. பார்த்தீங்கன்னா, அக்யூப் நபி பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 39 ரன், 40 ரன் குடுக்குறாரு. யுவராஜ் ம். சிங் வந்து நீங்க 4 ஓவர் போட வச்சா அவ்வளோ பேடா கன்ஃபார்ம் போடுற பவுலர் கிடையாது அவரு. ம். ம். உங்களுக்கு ம். ஒரு 4 ஓவர் போட்டு ஒரு 32, 30 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. ஸோ வந்து நான் ம். கன்ஃபார்மா அவர் ஆடுவேன். அதே மாரி நெறைய 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. போன ம். சீசனும் பார்த்தோம். அந்த போன மேட்ச் கூட தோத்தாங்களே மில்லர் போயிட்டு சிங்கிள் எடுக்காம. அந்த மேட்ச் கூட பார்த்தோம். அந்த எபிலிட்டி வச்சிருக்காரு. ஸோ அவர தான் நான் கன்ஃபார்மா ஆடுவேன். ஆனா அவங்க அத பண்றாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ம். சோ வந்துட்டு என்னோட என்னோட சேஞ்ச் ஒரே சேஞ்சா தான் இருக்கும். எனக்கு நீ சொன்ன மாரி எனக்கு வந்துட்டு இவர் கருண் நாயர் எனக்கு தெரிஞ்சு ஆட வேணாம். லைக் அதுக்கு பதிலா அசுதோஷே வரட்டும். ஏன்னா அவர் அசுதோஷ் வந்தாருன்னா, ஐ திங்க் த ஃபினிஷிங் லைக் லுக்ஸ் லிட்டில் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். இஸ் அப்சல்யூட் மேட்ச் வின்னர் ம். ஆக்சுவலி. யாஹ்! ஸோ அசுதோஷ் சர்மா பதிலா லைக் சாரி கருண் நாயர் பதிலா எனக்கு அசுதோஷ் சர்மா வரட்டும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அக்யூப் நபி ஆட வைக்கலாங்க. எனக்கு என்னமோ அக்யூப் நபி வந்துட்டு அவரு பேட்டிங் எப்படி ஆடுவாருன்னு தெரியல. பட் ஆனா அவர் பேட்டிங் ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். லைக் ஹி இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ அத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் டூ வாட்ச் அவுட் ஃபார். யார யார சொல்லுவ? லைக் ஹைதராபாத்ல ஃபர்ஸ்ட் வருவோம். ஸோ எஸ்ஆர்எச்ல யார் வந்து பிளேயர்ஸ் டூ வாட்ச் அவுட்? நான் திருப்பி இவர தான் எடுப்பேன். டிராவிஸ் ஹெட். ம். அவரு ஓகே. இன்னும் சரியா அடிக்கல. கொஞ்சம் ம். கிளம்ப்சியா தான் தெரியாரு. ரஃப் பேட்ச்ல தான் இருக்காரு. இருந்தாலும் வந்து அவர் அடிப்பாரு அப்படின்னு தோணுது. அவர் அடிச்சாருன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்போசிட் டீம் வந்து காலியாக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து ம். நான் டிராவிஸ் ஹெட் எடுக்கிறேன் இந்த சைட்ல இருந்து. அதே மாரி பவுலர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கீப் ஹுசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுறாரு, எக்ஸலென்ட்டா போடுறாரு. என்னதான் ம். நீங்க வந்து அந்த நான் போன மேட்ச்சே சொன்னேன். அந்த பிரஃபுல்லிங்கே நல்லா தான் போட்டாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, ம். இப்ப செகண்ட் மேட்ச் வந்து 50, 60 ரன் கிட்ட குடுத்தாரு. ஆனா, அந்த ம். சக்கீப் ஹுசைன் நெறைய டிசப்டிவான ஸ்லோ ரன் வச்சிருக்காரு. அவரும் இந்த ம். இங்கீடி மாரியே ஆர்ம் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு. ஆனா வந்து ஸ்லோவா போடுறாரு இங்கீடி வந்து. இவரு என்ன ம். பண்றாரு, ஆர்ம் ஸ்பீடு ஸ்லோ பண்றாரு. ஸ்லோ ரன் வரா மாரி வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டா போட்டுறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா வந்து தூபே போல்ட் ஏத்துறாரு பார்த்தீங்களா? ஆமா. அந்த பால் பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஆக்ஷனோட கொஞ்சம் ஸ்லோவா ரிலீஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஆனா அந்த பால் 138ல வந்தது. ம். ஸோ அவர் ம். வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான பவுலரா இருப்பாரோ! அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதே மாரி ம். டெல்லி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பதும் நிஷங்காவ இந்த மேட்ச் கன்ஃபார்ம் அடிப்பாரு அப்டின்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது. ஒரு 20, 30 அடிக்கிறாரு. ஆனா பிக் ஸ்கோரா ம். கன்வெர்ட் பண்ணல. ஸோ வந்து ம். பதும் நிஷங்காவ எடுக்கிறேன். பவுலர் வந்து குல்தீப் யாதவ் பிக் பண்றேன். ஓகே. ஆக்சுவலா நல்ல ஆக்சுவலா ம் ஓகே. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மேட்ச் வந்துட்டு கிளாசனின் ஆட்டம் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, கிளாசன் அந்த அந் கிளாசன் ஆட்டம் ஆட்டம்னு சொல்றோம். ஆக்சுவலா ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் இருக்காரு. பார்த்தா ம். தேர்ட் இல்ல, இருக்காரு இல்ல. ஆரஞ்ச் கேப்ல. நம்மளுக்கு தான் தெரியல. ஆக்சுவலா நான் என்னன்னா, லைக் அவர் வந்து மேட்ச் வின்னிங் நாக் ஆடுவாருன்னு தோணுது இந்த மேட்ச்சு. ஏன்னா, அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லைக் டேஞ்சரஸா தெரியுறாங்க. லைக் டெல்லி கேபிட்டல்ஸ்ல பொறுத்தவரைக்கும். ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு லைக் கிளாசன் வந்துட்டு வில் பி த கீ. ஸோ அவரு வந்துட்டு இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, குல்தீப்ப மட்டும் வந்து லாங் ஆன்ல தூக்கி சொருகுனாரு வைங்களேன், குல்தீப் கையே வராது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். குல்தீப் வந்துட்டு டாரல் மிச்சல் கையில ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அந்த லைக் ஏறி ஏறி வந்து அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணும்போது குல்தீப் யாதவ்க்கு வந்துட்டு ஆக்சுவலா க்ளூலெஸ்ஸா தான் இருந்தாரு. லைக் அந்த ம். மேட்ச்லாம். ஸோ எனக்கு என்னமோ குல்தீப் யாதவ் வந்துட்டு ஒன்ஸ் அவர் அடிக்க ஆரம்பிச்சார்ன்னா, அவரோட பவுலிங் வந்து கொஞ்சம் லைக் மாறும். இல்ல
கரெக்ட் தான் நீங்க. ஆனா அடிச்சாலும் வந்து ம். குல்தீப் யாதவ் எல்லாம் எப்படின்னா, பரவால்ல நீ அடிச்சாலும் 6 அடிச்சாலும் பரவாயில்லன்னு திருப்பி ம். தூக்கி போட்டு ஆ. விக்கெட் எடுக்க ஸோ வேண்டிய அது எபிலிட்டி இருக்கு. குல்தீப்க்கும் ம். சரி, சஹாக்கும் சரி. ஸோ ஆனா அந்த யாஹ்! மேட்ச் அப் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மேட்ச் அப். ம். யாஹ்! ஸோ அது 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 என்ன பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இப்ப வரைக்கும் குல்தீப் யாதவ் யாருமே அந்த அளவுக்கு இன்னும் லைக் அவர எக்ஸ்போஸ் பண்ணல. சகல கூட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பிஷ்னாயும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. பட் குல்தீப் வந்துட்டு இன்னும் அந்த அந்த டக்கு டக்குன்னு லைக் அந்த இன்னும் யாருமே இன்னும் அவர அடிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த மேட்ச் டெஸ்ட் ஆவாருன்னு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைனல் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ இந்த மேட்ச் பிரெடிக்ஷன். ஸோ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? இட்ஸ் கோயிங் டு பி த டஃப் கான்டெஸ்ட் பிட்வீன் தெம். ஸோ நீ கண்டிப்பா. என்ன சொல்ற? யா ம். எஸ்ஆர்எச்சா இல்ல டிசியா? நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கான்டெஸ்ட்டாவும் இருக்கும். டைட் கான்டெஸ்ட்டாவும் போகும்னு நெனைக்கிறேன். ஆனா ம். எனக்கு என்னவோ நாளைக்கு வந்து இந்த 175, 180ன்ற மாரி வராம, ஒரு 210 210, 215, 220 அந்த மாரி ஒரு கான்டெஸ்ட்டா தான் போகுமோ? 200 மேல ம். எந்த டீம் ஆனாலும் ஸ்கோர் பண்ணுவாங்க. 200 பிளஸ் சேஸ் தான் இருக்குமோன்னு தோணுது. ஸோ அது கன்ஃபார்ம் தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நம்ம வந்து ம். அந்த இதுலயே ஸ்கோர் லைக் நம்ம பிரெடிக்ஷன்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸ்கோர் பிரெடிக்ஷன்லயே. எனக்கு தெரிஞ்சு 200 பிளஸ்னா தான் எனக்கு தெரிஞ்சு 2 டீமுக்குமே சேஃப். யாஹ்! ம். ம். அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 டீமும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா எனக்கு ம். என்னவோ டெல்லி வந்து அப்பர் ஹேண்டா தோணுது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படின்னா, எ அபிஷேக் சர்மா அடிச்சா ம். செம. ஆனா செம ரிஸ்க்கான பிளேயரு. ம். டிராவிஸ் ஹெட் அதேதான். செம ரிஸ்க்கான பிளேயரு. இஷான் கிஷன் செம ரிஸ்க். கிளாசன் செம ரிஸ்க். ஓகேவா? உங்களுக்கு நடுவுல ம். அங்க சாலிடிட்டி பண்றதுன்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி. அவரும் சரியான ரிஸ்க் தான். அடிப்பாரு, இல்ல அவுட் ஆயிருவாரு. அப்படின்றபோது இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு கேஎல் ராகுல் கிளாஸ், ம். நிஷங்கா கிளாஸ், பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு. அவர் பாருங்க ஆக்சுவலி நம்ம நெறைய மில்லர பத்தி பேசுறோம், எல்லாரும் பத்தி பேசுறோம். ஆனா ஸ்டப்ஸ் ஆக்சுவலி டெல்லி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் தான். அவர் எக்ஸலன்ட்டா பிளேஸ் பண்றாரு அவர் நாக்க. ம். எக்ஸலன்ட்டா ம். பிளேஸ் ம். பண்ணி பெரிய 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் வச்சிருக்காரு. அவரு அத யூஸே பண்ணல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து ம். ஸ்டப்ஸ் இருக்காரு, மில்லர் இருக்காரு, அக்ஸர் பட்டேலும் பேட்டிங் ஆட முடியும். நீங்க விப்ராஜ் லிங் வாங்குனீங்கன்னா, விப்ராஜ் லிங் ஆல்சோ பேட்டு. அப்புறம் நீங்க ம். இப்ப நீங்க சொல்ற மாரி ஆகிப் நபிதாரும் வந்து எப்படி சொல்றது? ஒரு கைண்ட் ஆஃப் ஆல் ரவுண்டர் தான். அவராலயும் பெரிய 6 ம். அடிக்க முடியும்ன்னும்போது, அந்த எட்ஜும் இவங்களுக்கு இ அந்த பவர் ஹிட்டிங் எட்ஜ் பார்த்தா மேபி இதுக்கு இருந்தாலும், ஓவராலா பேலன்ஸா பார்க்கும்போது டெல்லி ம். இருக்கிறதுனால நான் டெல்லிக்கு எட்ஜ் தரேன். 55, 45ன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு எட்ஜ் தரேன். ம். ஸோ நான் வந்துட்டு என்ன பிரெடிக்ட் பண்றேன்னா, லைக் 40 லைக் 45 டூ 55 தான். நீ சொன்ன மாரி. அந்த ரேஞ்ச் தான். பட் ஐ அம் கோயிங் இன் த ரிவர்ஸ். ஸோ நான் வந்துட்டு எஸ்ஆர்எச் ஜெயிக்கும்னு நான் எஸ்ஆர்எச் சொல்றேன். போடுறீங்களா? நான் இது ஏன் சொல்றேன்னா, எஸ்ஆர்எச் வந்துட்டு இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோயேன். சேசிங் நம்ப அது லைக் அது வந்துட்டு அத பத்தி நெக்ஸ்ட் பேசுவோம். ஸோ பேட்டிங் லைக் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோயேன். 220 டூ 210 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன். எனக்கு தெரிஞ்சு டிசி கண்டிப்பா அடிக்காது. இது நான் எழுதி சொல்றேன். 210 டூ 220 அடிச்சாங்கன்னா, எஸ்ஆர்எச் இருக்கிற பவுலிங் லைனப் அண்ட் டிசி வந்து அந்த அந்த இந்த பயமுறுத்துற மாரி யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க இனிஷியல் ஃபேஸ்ல. இல்ல அதுதான் நான் ஆ சொல்றேன். கரெக்ட் தான் நீங்க சோ சொல்றது. எனக்கு ஆனா என்னன்னா வந்து இன்னொன்னு ம், சொல்லிர்றேன். சிஎஸ்கே வந்து மேட்ச் தோத்துட்டாங்க. எக்ஸலன்ட்டா அவங்க எஸ்ஆர்எச் பவுலிங் போட்டு அவங்க தோக்கல. ஏன்னா, பிரஃபுல் வந்து உங்களுக்கு 60 ரன் குடுத்துட்டாரு. 60 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 185 மேட்ச்ல ம், ஒரு பவுலர் ம், 60 ரன் குடுத்திருக்காரு. சோ வந்து ம், சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து யுட்டிலைஸ் பண்ணல ஆக்சுவலி. ம், ம், பவுலிங் லைனப் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் பவுலிங் லைனப் இன்னும் தின்னா தான் இருக்கு. வீக்கா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க ஸ்பின்னர்ஸ் அர்ஷ்தூபே நல்லா போடுறாரு. உங்களுக்கு வந்து சிவம் குமார் நல்லா போடுறாரு. அவங்க அந்த ஸ்பின்ன நல்லா ஆடுற பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. மில்லரா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும். ஸோ வந்து இந்த பவுலிங் லைனப்பும் அட்டாக்கையும் வந்து டிசியால ஓவர்டேக் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. ம்ஹ்ம். நீ ஆக்சுவலா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. பட் ஆனாலுமே நீ சொல்றல அந்த ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பவுலர்ஸ்ன்ட்டு, லைக் பேட்ஸ்மேன்ஸ்ன்ட்டு, எனக்கு என்னமோ ப்ரூவிஸ் அண்ட் டூபே வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்கிற ஸ்பின்னர் லைக் பேட்ஸ்மேன்ஸோட நல்லா தான் ஆடுவாங்கன்னு தோணுது ஸ்பின்னர. இல்ல நல்லா தானே ஆடுவாங்க. ஆ என்னன்னா, ஆக்சுவலா அந்த வந்து அந்த சிஎஸ்கே டைம்ல வந்து இல்ல. ம். சிஎஸ்கே வந்து டாக்டிகலா அப்ப எரர் பண்ணாங்க. ஆ. என்னன்னா வந்து ராங் டைம்ல வந்து தூபேவும் கிராஸ் பண்ணி அமிச்சது. ம். அதனால அந்த மேட்ச் தோத்தாங்க. அதான் சொல்றேன். அன்னைக்கு ஆக்சுவலி வந்து தூபே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் தூபே வந்திருந்தாருன்னா, சிவம்குமார் போர் இருக்கும்போது, அவங்க ஈஸியா எடுத்து அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. சோ அது அவங்க ம். டாக்டிகலா எரர் பண்ணாங்க. அதான் சொல்றேன் நானும். சோ இந்த பவுலர்ஸ் வந்து நல்ல பவுலர்ஸ் தான் நல்லா போடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் இப்பதான் ஸ்டாச்சர்ல க்ரோ ஆயிட்டே வராங்க. சோ வந்து டெல்லியில இருக்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ம். பாத்தீங்கன்னா, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் தான். சோ வந்து இவங்கள அவங்க டேக்கிள் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால தான் நான் டெல்லிக்கு எட்ஜ் குடுத்துருக்கேன். ம். ஓகே. ஸோ நான் வந்துட்டு எஸ்ஆர்எச் பக்கம் போறேன். எஸ்ஆர்எச் போறீங்க. எஸ்ஆர்எச் பக்கம் போறேன். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்எச் வந்துட்டு லைக் ஐ ஃபீல் லைக் தே ஹேவ் தட்
பவுலிங் லைனப் டு டிஃபெண்ட் ரன்ஸ். ஸோ ஒரு 210 to 220 அடிச்சாங்கன்னா, ஐ திங்க் தே வில் வின். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ஃபைனல் தாட்ஸ்? அதான் எல்லாமே பேசியாச்சு சொல்ற மாரி. நீங்க எஸ்ஆர்ஹெச் எட்ஜ் குடுத்துருக்கீங்க. நான் டெல்லிக்கு எட்ஜ் குடுத்துருக்கேன். நம்ம ம். ரிவ்யூ பண்ணும்போது வந்து எந்த எட்ஜ் ஜெயிக்குது, என்னென்ன ம். மேட்ச்ல கரெக்ட்டா போயிருக்கு, தப்பா போயிருக்கு. யாரு நம்ம ம். நெனச்ச மாரி 4 பேர்ல யாராச்சும் மேட்ச் வின்னர்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம். சரி, ஓகே. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நாங்க வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இந்த மேட்சோட ரிவ்யூ போடுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 32 நாங்க லைக் ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல யாராச்சும் கிரிக்கெட் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு லைக் தே வாண்ட் டூ சீ த பிளேயர்ஸ் ஹூ ஆர் லைக் பிளேட் ஆர் ஏதாச்சும் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்க கவர் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாஹ்! ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்கள எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ அதுக்கும் வரை இட்ஸ் அஜய் ரித்து பாய். சைனிங் ஆஃப். பாய்.